நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியும் ஒரு 1000 crore பண்ணிரும் போலயே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லூக்கா படம் பார்த்துட்டு வந்தேன். ஜாம்பி படங்கள்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஹாலிவுட்ல எல்லாம் பல வருஷமா பல இது எடுத்து வேம்பயர் டைரிஸ்ல இருந்து ஜாப்பனீஸ் படம் சொல்லவே வேண்டாம். விடிஞ்சா வேம்பயர் அந்த இதெல்லாம் எடுப்பானுங்க. ஃபர்ஸ்ட் படம்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஏகப்பட்ட படங்கள் வந்து நம்ம வேம்பயர்ஸ் வந்தாலுமே இந்தியன் சினிமாவில் இன்னும் யாரும் பண்ணலங்கும்போது மலையாள இண்டஸ்ட்ரி தன்னோட முதல் வேம்பயர் படத்தை ரெஜிஸ்டர் பண்ணுது. அதுவும் சாதாரணமாக பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு உமன் சென்ட்ரிக்கா, அதாவது ஒரு ஃபீமேல லீடா வச்சுக்கிட்டு அப்படி ஒரு வேம்பயர் ஸ்டோரி பண்ணதுங்கிறது செமையா இருந்தது. ஸ்டண்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அவங்களே பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் கல்யாணி செமையா நடிச்சிருந்தாங்க. நான் ஆரம்பத்துல செமையா கான்ஃபிடென்ட்டாவே இல்ல, போக போக அந்த கேரக்டர் அப்படியே சட்டிலா வச்சிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து நஸ்லினுக்கு மறுபடியும் ஒரு ஹிட்டு. டுவர்ட்ஸ் படத்தோட ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. தமிழ்ல இப்படிலாம் ஒரு படம் எடுத்தா ட்ரோல் பண்ணியே சாவடிச்சிருப்போம். மலையாள இண்டஸ்ட்ரியில எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியல. ஓவராலாக ஒரு புது அட்டம்ப்ட், புது ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. சும்மா ஒரு 500 கோடி 1000 கோடி கதை விடாம ஏகப்பட்ட ஆக்டர்ஸை உள்ள வச்சு காமெடி பண்ணாம மலையாளம் ஆக்டர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயமே அதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து அந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு போகிறது தான். அந்த மாதிரி இதுலேயும் கேமியோ அது இதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. படம் கொஞ்சம் கொஞ்சம் லேக் தான் அங்கே இங்கே. பட் ஸ்டில் ஒரு நல்ல அட்டம்ப்ட். எனக்கு தெரிஞ்சு இது ஃபியூச்சரில் பெருசாக போகும்னு நினைக்கிறேன், அடுத்தடுத்து பெரிய ஸ்டார்ஸ் வரும்போது. ஸோ ஒன் டைம் வாட்சப்லாம் எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி வேம்பயர் ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும்னா பாருங்க. அப்படி இல்லைன்னா உட்காந்து சிரிக்கிற டைப்பு, பேய் படம்லாம் போனால் பயம் போகிறதுக்காக சத்தமாக சிரிப்பேன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓடிடியில் கூட பார்க்கலாம். மற்றபடி தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க.